ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில ஆக்சுவல் ஃபேக்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சரியாக இருக்கோமா, இல்லை குழப்ப நிலையில் இருக்கோமாங்கிறது நமக்கே தெரியாமல் போயிடுது. அது மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இருக்கிற குழப்பத்திலேயே எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது அப்படின்னாரு. என்னங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அப்போ நான் சில விஷயங்களை சொன்னேன். இந்த உலகத்தில் நான் சரியா இருக்கேன், தெளிவா தான் இருக்கேன், என்ட்ட எந்த குழப்பமும் இல்ல அப்படின்னு யாராவது சொல்றாருன்னு வைங்க, அது அவருக்கே அவர பத்தி தெரியாம சொல்ற வார்த்தை தான் அது. இப்ப நான் அதுக்கு ஒரு ஐடியாவ சொல்றேன் அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்டுகிட்ட நான் சில விஷயங்கள ஷேர் பண்ணேன். இப்போ நீ கரெக்ட்டா தான் இருக்க அப்படின்னா, நீ ஒரு ரூம்க்குள்ள போயிட்டு தனியா லாக் பண்ணிட்டு, மொபைல் ஃபோன்ல ரெக்கார்ட் எடுத்து அத ஆன் பண்ணிட்டு, அதில என்னென்னலாம் பேசணும்னு தோணுதோ, உன் மனசுக்குள்ள என்னென்னலாம் தோடிக்கிட்டு இருக்கோ, அது எல்லாமே அப்படியே சொல்லணும். அது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கணும். அதில அர்த்தம் அதில அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இல்லையா? அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஃப்ரீயா பேசணும். சத்தம் போடுங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு, நீங்க பேசினது எல்லாம் அத போட்டு கேட்டு பாருங்க. பைத்தியம் பிடிச்ச ஒருத்தரோட பேச்ச கேட்பது எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருக்கும். உங்களுக்குள்ள எவ்வளோ குழப்பம் உங்களுக்கு தெரியாம இருந்துட்டு இருக்குங்கிறது அப்ப தான் புரியும். எவ்வளோ அபத்தமான எண்ணங்கள் வந்து மனசுல ஓடிட்டு இருந்திருக்கு. ஒன்றுக்கொன்று தொடர்பே இருக்காது. பாதி பாதி பேசுறது, பாதிக்கு சம்மந்தம் இல்லாது, முரண்பாடா இருக்கும். எல்லாமே அப்படியே நம்ம மனசுக்குள்ள மிதக்கிற மாரிலாம் விளங்கும். இது உண்மதான். நீங்க வேணா நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஒரு பைத்தியர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவனுக்கு 100% பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றோம். நமக்கு அந்த அளவுக்கு போகல. அவ்வளோதான் இங்க இருக்கிற வித்தியாசம். ஆனா எல்லாருமே ஒரு பொய் முகத்தோட தான் சுத்திட்டு இருக்கோம். யாருக்கும் யாரும் உண்மையா இல்ல. சில எண்ணங்கள் வெளிய தெரியாது. ஆனா வெளியில பொய் ஃபேஸ காட்டிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஓகே. நாளைக்கு வேற சில விஷயங்கள பார்க்கலாம். தேங்க் யூ.